இந்த மாதிரி உடை அணிஞ்சாதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு என்று சொல்லும் போது நம்ம மாத்திக்கிறதும் தப்பு கிடையாது. பாதுகாப்பு என்று அவர்கள் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்வதை நாங்கள் மறுப்பதே கிடையாது. அவர்களுக்கு பாதுகாப்பு என்று அவங்க எந்த உடையை உடுத்தணும்னு விரும்புறாங்களோ அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதான் நான் திரும்பவும் சொல்றது, அவரவர்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்க சொன்ன விஷயம், அரேபிய நாடுகள்ல குற்றங்கள் குறைந்து இருக்குது, தண்டனைகள் கடுமையாக இருக்குது, ஏன்னா இஸ்லாமிய சட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனா அது 1-2 நாடுகளாக இருக்கலாம். பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் என்ன நிலைமை இன்னைக்கு? மிக மோசமாக பெண்கள் இன்னைக்கு கல்வி கற்க போக முடியாத ஒரு மலாலாவினுடைய சோகமான கதை நமக்கு தெரியும். உலகமே அதிர்ந்து போய் இருக்குது. பெண் குழந்தைகள் கல்வி கற்பதற்கு வெளியே போவதற்கு ஒரு மிகப்பெரிய தடை. அதனால் மிக கொடுமையாக அவளும் அவளுடைய சக மாணவிகளும் சுடப்பட்டு இன்னைக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில சிகிச்சை பெற்று இன்னைக்கு உடல் நலம் தேறி வர்றாங்க. இன்னும் ஏராளமான ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பல்வேறு சம்பவங்கள், பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது என்பதையும் நாம் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி, தண்டனைகள் கடுமையாக்கப்படுவதும் மிக முக்கியமான விஷயம். அப்பதான் காம சிந்தனை உள்ள ஆண்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் நெஞ்சில் அச்சம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். குறிப்பா மத்திய அரசாங்கம், இந்திய மத்திய அரசாங்கம் தண்டனை கடுமையாக்குவது பற்றி தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. வெகு சில நாட்களில் அதுக்கான முடிவுகள் வரப்போகுது. நாடகம் கருத்து கேட்டிருக்காரு. உள்துறை அமைச்சர் ஷிண்டே அவர்களுக்கு பல முனைகளில் இருந்தும் தண்டனையை கடுமையாக்குங்கள் என்று கருத்துக்கள் கொண்டிருப்பதாக நேற்று கூட சொல்லியிருக்காரு. நம்ம தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தூக்கு தண்டனையை கொடுக்கிற அளவுக்கு கடுமையாக தண்டனை கொண்டு போகணும்னு சொல்லி தீவிரமாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்து நாடெங்கும் பரவி வருகிறது. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப உங்க மாதிரி முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு, மனித உரிமையாளர்களுக்கு ஒரு கேள்வி. இந்த மரண தண்டனையை ஒழிச்சு போகணும், இருக்கக்கூடாது அப்படின்னு தீவிரமா இயக்கங்கள்லாம் கண்டுட்டு இருக்கீங்க. இப்ப நிலைமை என்னன்னா, உங்களுக்கு நேர் எதிர் திசையில பயணப்படுது. உடனடியா தண்டனையை கடுமையாக்கணும், தூக்கணும். இந்த தெருவில் போராடிட்டு இருந்த கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் இந்த குற்றவாளிகளை கொண்டு நடுத்தருவில் வச்சு தூக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்த்தோம். இப்போ தூக்கு தண்டனை தேவை என்பதை போலவும், தூக்கு தண்டனை இருந்தே தீர வேண்டும் என்பதை போலவும் காலம் கொண்டு விட்டிருக்கிறதே. இப்ப என்ன சொல்றீங்க? அதாவது இந்த மாதிரியான தண்டனை முறைகளை அதிகரிப்பது சம்பந்தமாகவே இந்த அரசாங்கம் யோசித்ததே எப்பன்னு கேட்டா, ஒரு கொடூரமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான். காலங்காலமாக பெண்கள் அமைப்புகள் இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்குது அப்படிங்கறதுக்கு எதிராக சட்டங்களை திருத்தணும்ன்ற ஒரு பெரிய போராட்டம், புதிய புதிய சட்டங்கள் வரணும், பணியிடங்களில் பாலியல் வன்முறையை தடுப்பதற்கான சட்டம் வரணும், இப்படியெல்லாம் 10-20 ஆண்டு காலம் போராடி தான் நாங்க வாங்க வேண்டியது இருக்குது. ஆனா இப்படி ஒரு பெரிய கொடூரமான சம்பவத்துக்கு பின்னாடிதான் இந்த மாதிரியான சட்டங்களை கரார்படுத்தணும், அதிகப்படுத்தணும் என்ற விவாதம் என்பது இன்றைக்கு இந்தியால துவங்கி இருக்கு. நாங்க சொல்ற விஷயமே தேவை ஏற்பட்டாதானே, எதுவுமே தேவை தேவை இப்பதான் ஏற்பட்டதா? இதுக்கு முன்னாடி ஏற்படலையா? இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. டெல்லி மாதிரி நம்ம மீடியாக்கள் அதை போக்கஸ் பண்ணல. அது ஒருவேளை அர்பன் ஏரியால நடந்து, நம்ம நாட்டினுடைய தலைநகரத்துல நடந்து, அது எல்லா மீடியாக்களாலையும் போக்கஸ் பண்ணப்பட்டு, அது பல்வேறு அமைப்புகள் அங்க இருந்து ஒரு பெரிய தன்னெழுச்சியான போராட்டம் ஒருபுறம் துவங்கினாலும் பல்வேறு அமைப்புகளும் அதுல இணைஞ்சு அந்த போராட்டத்தை இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க. ஆனா இதே மாதிரி நான் சொன்னேன்ல, கடந்த 10 ஆண்டுகளில் 2 லட்சம் பெண்கள் மீதான வன்முறைகள் நடந்திருக்கு. அப்ப அது தேவையில்லையா? அப்ப தேவை என்று இந்த அரசாங்கத்திற்கு தெரியவில்லையா? எல்லா பெண்கள் அமைப்புகளும் போராடி இருக்கிறாங்க. 10-15 ஆண்டு காலமாக போராடிட்டு தான் இருக்கிறோம். பல வகைகள்ல பெண்களை பாதிக்கின்ற விஷயங்களுக்கு புதிய சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்தை பொறுத்தளவுல நாங்களுமே எல்லா விஷயங்களுக்கும் தண்டனை அப்படிங்கிற, தூக்கு தண்டனைங்கிறது அரிதிலும் அரிதான குற்றங்களுக்கு தூக்கு தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கடந்த காலம், போன காலம் நம்ம பாட்டி முப்பாற்றம் காலத்துக்கு பெண்கள் மாதிரி இப்ப பெண்கள் இல்ல. அவங்க நவீன கல்வி கற்கிறாங்க, உயர் பதவிகளுக்கு வர்றாங்க, வெளியில சுதந்திரமான பெண்களா இருக்கிறாங்க, அதிகாரம் செலுத்துகிற பெண்களாக வலம் வருகிறார்கள், அதிகாரிகளா இருக்காங்க, நிர்வாகம் பண்றாங்க. அவங்க உயர் அதிகாரிகளை போன்ற தோற்றம் அளிக்கிற ஆடைகளை அணிந்து சமுதாயத்துல முதல் தர குடிமகனாக இருக்க வேண்டிய கட்டாயம் வருகிற போது அவர்களுடைய ஆடை அணிகிற சுதந்திரத்தில் தலையிடுகிற வேலையை நீங்கள் செய்யாதீர்கள் அப்படிங்கிற கருத்து பத்தி உங்களுக்கு. மதுரை ஆதீனம்ல இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும், இங்கிலாந்துல இருந்து எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னாக்கா கண்டிப்பா இதுக்கு எல்லாமே அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இந்த மாதிரியான ஆடைகளுக்கு எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்றாங்க. சோ இத அப்ஜெக்ஷன் பண்றாங்கனாக்கா, இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான ட்ரெஸ் இன்னைக்கு உடற்கூறு நிபுணர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, மன தத்துவ நிபுணர்கிட்ட போய் கேளுங்க, பாலியல் கொடுமை நடப்பதற்கு என்ன காரணம் சொல்லி கேளுங்க, ஆடைத்தான் காரணம் என்று சொல்றாங்க. எந்த ஆடை இது என்னுடைய சுதந்திரம் என்று நம்ம சொல்றோமோ, நம்மை விட
மன தத்துவத்துல அதே படிச்சு ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி, அவங்க எப்படி மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்று அதிலே கை தேர்ந்த மருத்துவர்கள் சொல்றாங்க. இது போன்ற பாலியல் கொடுமைகள் நடப்பதற்கு அந்த ஆபாசமான ஆடைகள் தான் காரணம். சோ அதை மாத்துங்க என்று அவங்களே சொல்லும் போது இது மாத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. பெண்கள் வந்து கல்வியை கற்பதிலும் எல்லா துறைகளும் முன்னுக்கு வர்றதிலும் இஸ்லாம் ஒரு காலம் தடையாவே இல்லை. தாராளமாக நம்ம படிக்கலாம், தாராளமா நம்ம எந்த துறையிலும் முன்னுக்கு வரலாம். ஆனா நாம அணியக்கூடிய ஆடை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதுக்கு பாதிப்பு தராத வகையில இருக்கணும். அவங்க எதிரில உள்ள ஆண் பார்க்கும்போது அவங்களுடைய மனசுல வந்து ஒரு விதமான சலனம் ஏற்படாத வகையில் இருக்கணும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். இந்த சமூகம் நினைச்சா பெண் வந்து இடுப்புக்கு மேல ஆடை அணியக்கூடாது, ஜாக்கெட் அணியக்கூடாது, ஆடை விளக்க வேண்டும் என்றும் சொல்ல முடியும். அதுதான் வந்து கன்னியாகுமரியில நடந்த தோல் சீலை போராட்டம். மேல வந்து மாறாப்பு அணியக்கூடாது என்று இதே ஆணாதிக்க சமூகம் தான் பெண்களை சொன்ன, அது தன்னுடைய வசதிக்காக ஏற்படுத்தி கொண்டது. அதே சமூகம் தான் இன்னைக்கு என்ன சொல்லுது, மேல இருந்து கீழே வரைக்கும் மூடிட்டு நீ போ, அப்பதான் வந்து உனக்கு பாதுகாப்பு என்று சொல்லுது. வெளியில வந்து நீ வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் மூடணும்னு சொல்ற இந்த சமூகம் வந்து மனசுக்குள்ள பெண்ணினுடைய ஆடையை விலக்கி பார்க்கின்றது. அதுக்குள்ள இருக்கிற வக்கிரம், அந்த மாதிரியாக ஒரு சில ஆண்களுக்கு இருக்கிற வக்கிரத்தை நாம் கண்டிக்க வேண்டுமே ஒழிய இத வந்து முழுக்க முழுக்க பெண்கள் மீதே இந்த குற்றத்தை சாட்டுவது என்பது மிக மிக தவறானது. வாசலை திறந்து வச்சுக்கிட்டு அவங்கள தண்டிக்கணும் என்று சொல்றதுல அர்த்தமே இல்ல. தீமைக்கு உண்டான வாசலை நம்ம அடைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தீமை பரவுமா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரியான ஆடைகளால் தான் தீமை பரவுது, இது போன்ற ஆடைகளால் தான் பாலியல் கொடுமைகள் நடக்குது என்று எல்லா விதமான சட்ட நிபுணர்கள் இருந்து கல்லூரி நிர்வாகத்திலிருந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாருமே சொல்றாங்கன்னாக்கா சமீபத்தில் வாசல் நம்ம அடைப்போமே, அடைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இல்லையா? அது அப்படி அடைச்சு பார்த்த பல நாடுகள்ல என்ன தவறுகள் நடக்காம இருக்குது அப்படிங்கறதா என்னோட கேள்வி. எந்த நாடுகள்? அதாவது அது முழுமையாக ஆடை அணிந்து இருக்கின்ற, மேல இருந்து கீழே வரைக்கும் தன்னுடைய உடலை மூடிக்கொள்கின்ற நாடுகள்ல இருக்கிற பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கின்றதா? பாலியல் சீண்டல் நடக்கவில்லையா? அல்லது இந்திய தேசத்திலேயே நாம வந்து ஃபர்தான்னு நான் சொல்லல, உடல் முழுக்க மூடிக்கொண்டு நாகரிகமாக இருந்தோன்னு சொன்னா, பெண்கள்லாம் இருந்தோன்னு சொன்னா எந்த விதமான தவறுகளும் நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்க ஆண் சமுதாயத்துல ரெண்டு மூடி இருந்தா மட்டும் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? சீண்டல் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சொல்லுது வீட்டை பூட்டிட்டு போங்க, பத்திரமா இருங்க, வெளியில போகும்போது ஜாக்கிரதையா பூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. பூட்டிட்டு போனா மட்டும் உடைச்சிட்டு வராம இருந்துருவானான்னு கேள்வி கேட்கறது கூட்டணும் அப்படிங்கிறது பொதுவான விதி, பாதுகாப்புக்காக. உடைத்து திருடுறோம், உடைத்து திருட வர்ற முயற்சி வரதான் செய்யுமா, அவன் குற்றவாளியாவும் தண்டனை அனுபவிப்பான். யாரோ ஒருத்தன் வந்து உடைச்சு திருடத்தானே போறாங்கிறதுக்காக திறந்து கொடுக்க முடியாது. அதுவும் இதுவும் ஒண்ணு இல்லையே, அதுவும் இதுவும் ஒரே விஷயம் கிடையாது. நான் பாக்குறேன், நீங்க சொன்ன உடனே எனக்கு அப்படி தோணுது. அது அப்படியே இருக்கட்டும். மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களோடு சேர்ந்து பெண்களும் கூட தீய மதுப்பழக்க வழக்கங்களுக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிற மோசமான நிலைமைக்கு நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி ஒரு சமூக சிந்தனையாளர் நபர்கள் நீங்களும், அடுத்தது அவங்களும் அவங்க மத பார்வையில் என்ன சொல்றாங்கன்னு சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க. போதை பழக்க வழக்கங்கள் அது வந்து பல மடங்கு அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்குது இப்ப. ஏன்னா வந்து பள்ளி மாணவ பருவத்திலேயே கூட 10 வயது 12 வயது குழந்தைகள் கூட இன்னைக்கு போய் டாஸ்மாக் முன்னாடி நின்று பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்கிற ஒரு மோசமான பழக்கம் இன்றைக்கு தமிழகத்துல வந்துச்சு, இந்தியா முழுவதுமே வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாலியல் வன்முறை வழக்குகள்ல குற்றவாளிகளாக கைது பண்ணப்படுகின்றவர்கள் பெரும்பான்மையானவர்கள் குடி போதையில தான் இந்த மாதிரியான செயல்களை செய்யறாங்க. ஒரு புறம் வக்கிரம், இன்னொரு பக்கம் அது மதுவோடு சேர்ந்து இந்த மாதிரியான நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்படுது. ஆமா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இளைஞர்கள், வேலைக்கு போறவங்க எல்லாத்தையும் மிக மோசமாக இன்றைக்கு இந்த குடி பழக்கம் என்பது கெடுத்து வச்சிருக்கு. இந்த சமூகத்தையே இன்றைக்கு சீரழித்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கறத நாம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுல வந்து குடிப்பது என்பது யாராக இருந்தாலும் அதை வந்து நம்ம அனுமதிக்க, அதாவது சிலர் வந்து குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அது வந்து அவங்களுடைய சிலருடைய பழக்கங்களாக இருக்குது. கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள அமைதியா இருந்துக்கிறது. பலர் வந்து குடிச்சிட்டு வெளியில வந்து பயங்கரமா பஸ்ல ஏறி பயங்கரமா பிரச்சனை பண்றது, வீட்டுல வந்து மனைவியை அடித்து துன்புறுத்துவது, குழந்தைகளை அடித்து துன்புறுத்துவது, அதே போல வந்து வீட்டுக்கு வந்து எந்த விதமான வருமானமும் கொடுக்காமல் அந்த குடும்பத்தை சீரழிப்பது, இந்த மாதிரியான பல அம்சங்கள் இந்த விஷயத்துக்குள்ள இருக்குது. நீங்கள் 2 பேரும் உங்கள் பார்வையில் இருந்து வெவ்வேறு கோணங்களிலே பேசிய போதும் உங்கள் 2 பேருடைய பேச்சின் மையம் சமூகத்தினுடைய
பண்பாடு, கலை, கலாச்சாரம் இவற்றை காப்பாற்றி இந்திய தேசத்தை ஒரு இரண்டு பாலாரும் சமமாக வாழக்கூடிய ஒரு பாலியல் வன்கொடுமையற்ற சமூகத்தை நோக்கி போவதுதான் உங்கள் பேச்சினுடைய நோக்கமாகவும் இலக்காகவும் இருந்தது. அந்த வகையில் உங்களுடைய பேச்சு சமூகத்திற்கு சென்று சேர வேண்டும் என்று நாங்கள் விளைகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். நேயர்களே, நேருக்கு நிகழ்ச்சியில் இதுவரை இந்திய தலைநகர் டெல்லியில் அண்மையில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாகவும் அது குறித்து மதுரை மடாதிபதி கூறிய கருத்து தொடர்பாகவும் நடந்த விவாதத்தை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர், தமிழ்நாடு ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திருமதி பி சுகந்தி அவரோடு தமிழ்நாடு தவீத் ஜமாத்தினுடைய பேச்சாளர் ஆலிமா சுமையா பங்கு பெற்று வாதிட்டார். இவர்கள் இரண்டு பேருடைய கருத்துக்களையும் வழக்கம் போல நாங்கள்